பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுப்பதில் முக்கிய பங்காற்றியவர் தான் நெல் ஜெயராமன் அவர்கள். தோல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவர் கடந்த 2018ஆம் ஆண்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் சீனிவாசனுடைய அனைத்து படிப்பு செலவுகளையும் மொத்தமாக ஏற்றுக்கொள்வதாக சிவகார்த்திகேயன் சொல்லியிருந்தார். அதை இன்று வரைக்கும் அக்கறையுடனும் கவனத்துடனும் தொடர்ந்து வருகிறார் எஸ்கே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு சீனிவாசனை கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பட்டப்படிப்புக்கு சேர்த்திருக்காரு. இப்படி சிவகார்த்திகேயன் அவர்கள் நெல் ஜெயராமன் அவர்களுடைய குடும்பத்திற்கு செய்யக்கூடிய உதவிகளை இயக்குனர் ரா சரவணன் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ரொம்பவே நிகழ்ந்து போய் பகிர்ந்திருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணன் நெல் ஜெயராமன் மறைந்த போது அவர் மகனின் படிப்பு செலவை ஏற்பதாக சொன்னார் தம்பி சிவகார்த்திகேயன். இப்படி சொல்கிறவர்கள் அப்போதைக்கு உதவுவார்கள். அடுத்தடுத்த வருடங்களில் நாம் நினைவூட்டினால் கொஞ்சம் சலிப்பு காட்டி செய்வார்கள், பின்னர் மறந்தே போவார்கள். ஆனால் தம்பி சிவகார்த்திகேயன் சொன்ன சொல் தவறாமல் கடந்த 7 வருடங்களாக நெல் ஜெயராமனின் மகன் சீனிவாசனின் படிப்பு செலவை கட்டி வருகிறார். பணம் கட்டுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடமும் தேர்வு நேரத்தில் தொலைபேசியில் விசாரிப்பார், அன்பும் அக்கறையுமாக பேசுவார். இந்த வருடம் சீனிவாசன் கல்லூரி படிப்பில் கால் வைக்கிறார். எந்த கல்லூரி, என்ன படிப்பு என்கிற விவரங்களை விசாரித்து கற்பகம் கல்லூரியில் பேசி அவரை சேர்த்திருக்கிறார் சிவா. நெல் ஜெயராமன் உயிரோடு இருந்திருந்தால் மகன் சீனிவாசனின் படிப்புக்கு என்னவெல்லாம் செய்திருப்பாரோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் அக்கறை காட்டுகிறார் சிவகார்த்திகேயன். அப்பல்லோ மருத்துவமனையில் மருத்துவர்கள் கைவிரித்த நிலையில் பாண்டிச்சேரி படப்பிடிப்பில் இருந்து ஓடி வந்து நெல் ஜெயராமனின் கைகளை பற்றி கொண்டு நான் இருக்கிறேன் அண்ணன் என சிவகார்த்திகேயன் நம்பிக்கை அளித்த காட்சி அப்படியே நெஞ்சுக்குள் விரிகிறது. நம்பிக்கையாகவே நின்று காட்டும் தம்பிக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ரா சரவணன் பதிவிட்டிருக்காரு.